Hi students, நாம இப்ப chapter 2 numbers and sequencesல progress check பார்க்க போறோங்க. page number 63ல இருக்கிறது. அதுல 4 question இருக்குங்க அந்த progress checkல. நம்ம ஒவ்வொரு questionஆ பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். The sum of terms of a sequence is called. So ஒரு sequence நம்ம எடுத்துட்டோம்னா அதோட full sum நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதுறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீரீஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? series nothing but sum of the terms of the sequence. Okay, so that's the series. Next question, if a series has finite number of terms, இப்போ அந்த ஆட் பண்ற அந்த சீக்வென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸ் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுனாலே அதை வந்து ஃபைனைட் சீரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட், a series whose terms are in dash is called arithmetic series. ஸோ இதுலேயே அரித்மெட்டிக் வந்துருச்சு. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏபி, தட் இஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if the first and last terms of an arithmetic progression are given, then the formula to find the sum is. ஸோ ஒரு arithmetic progressionல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சம் என்ன மாதிரி இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் எப்படி இருக்கும் நாங்கள் சால்வ் பண்ணலாம். arithmetic progressionனா உங்களுக்கு டேர்ம்ஸ் எப்படி இருக்குங்கன்னா a plus d, a plus 2d, etc. இந்த ஃபார்மில் தானுங்க இருக்கும். லாஸ்ட் நம்ம வந்து a plus n minus 1d நம்ம எடுத்துக்கலாம். இது நாம் வந்து சம், தட் இஸ் sn நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதோட சம் வந்து a plus d plus a plus 2d plus etc. plus a plus n minus 1d இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதையே நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னாலும் இப்போ இதை வந்து இங்கே எழுதிடுறோம். a plus n minus 1d plus இதோட முன்னத்து டேர்ம் என்ன இருக்குங்க, a plus n minus 2d plus a plus n minus 3d plus etc. plus a. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா sn plus sn இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a plus n minus 1 into d, a plus n minus 1 into d plus a plus d plus a plus n minus 2d, a plus d plus a plus n minus 2d. ஓகேங்களா? plus a plus 2d plus a plus n minus 3d, a plus 2d plus a plus n minus 3d plus etc. a plus n minus 1d plus a. என்ன வருங்க? a plus n minus 1d plus a. ஸோ இது என்ன எழுதலாங்க? இது வந்து 2a plus n minus 1 into d plus இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2a, இங்கே plus d இருக்குது, இங்கே minus 2d இருக்குது. minus 2dனாலும் உங்களுக்கு minus d தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2a plus n minus 1 into d அதே தான் வரும். ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா a plus a 2a, இங்கே 2d இருக்குது, இங்கே minus 3d இருக்குது. ஸோ minus d. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு 2a plus n minus 1 into d plus etc. plus இந்த கடைசி இதுவும் பார்த்தீங்கன்னா 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? ஸோ இந்த 2a plus n minus 1 into d ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு n டைம்ஸ் இல்லைங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2a வந்து n டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அது n டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை திருப்பி எப்படிலாம்னா a plus n minus 1 into d into n. ஓகேங்களா? இது வந்து 2sn.
ஸோ இப்போ n இன்ட்டு a ப்ளஸ் n-1 இன்ட்டு d தான் உங்களுக்கு இந்த இதோட நம்ம லாஸ்ட் டேர்மாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து Lன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ Lன்னு வச்சுக்கலாம். ஸோ சம் என்னவா இருக்குங்க? Sn, that is sum of the arithmetic progression. Okay? Sum of the arithmetic progression when first and last terms are given. ஸோ இந்த மாதிரி டேர்மில் உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்னா n/2 into a plus l. ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ என்ன எழுதிடலாங்க? Sn is equal to n/2 into a plus l. இதுதான் ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.